कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों कलास पाठशालाவோட இந்த வீடியோல நம்ம மத்தியமாவுடைய பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எந்த क्वेश्चंस கேட்பாங்க எதுல இருந்து எவ்வளவு क्वेश्चंस கேட்பாங்க அதுல எவ்வளவு சாய்ஸ் அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் அப்படிங்கற டீடைல் எல்லாம் இதல நம்ம லேர்ன் பண்ண போறோம். பிராத்மிக்ல நீங்க ஒரு பேப்பர் எழுதுனீங்க, மத்தியமால வந்து ரெண்டு பேப்பர்ஸ் எழுத போறீங்க. காலையில ஒன்று மதியம் ஒன்று எழுத போகிறீங்க. டைம் வந்து உங்களுக்கு 2.5 மணி நேரம். ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு, 60 அண்ட் அபவ் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. In this video we are going to know about the Madhyama papers and question sections are on the basis of which section. So in Madhyama you are going to write two papers, one in the forenoon and one in the afternoon. And the time for this exam for each paper is 2.5 hours and the marks is 100 marks. If you get 60 and above, it is considered as first class. So in this video we are going to see about the Madhyama paper 1. Okay. So Madhyama first paper la pathina nammalukku vandu poem irukku, prose irukku, தேவநாகரி லிபிகா மானக்ரூப் அப்படின்னு இருக்குது. 3 செக்ஷன் தான் இருக்குது. இந்த 3 செக்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது இன் மத்தியமா பேப்பர் 1 த சிலபஸ் இஸ் poetry, prose and தேவநாகரி லிபிகா மானக்ரூப், that is a grammar part. Questions are asked from these 3 sections and let's see the question number 1. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்து 3லேருந்து 1 எழுதணும். एक पद्यांश का भावार्थனா ஒரு பத்யாம்சனா ஒரு போயமோட ஒரு பார்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து இது எந்த போயம்லேருந்து எடுத்தது, யார் எழுதுனது, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு 3 டைட்டில் கொடுக்கணும். சந்தர்ப்பு, வியாக்கியா, விசேஷதா. சந்தர்ப்புனா எந்த போயமோட பேர் என்ன, அதை எழுதுனது யார். வியாக்கியா அப்படின்னு சொன்னோம்னா இந்த லைன்ஸுக்கு என்ன விளக்கம். அடுத்து விசேஷத்தானா இந்த போய்ட்ரியில் என்ன விசேஷம், ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நம்ம எழுதணும். क्वेश्चन नंबर 1 इज किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. 3 questions are given and you have to answer one of the 3 and it carries 5 marks. This question is from the poetry and you have to give 3 titles to answer the question. Sandarbh, Bhavarth, Visheshata. If not, Sandarbh, Vyakya, Visheshata. Sandarbh, in the title Sandarbh you have to write the name of the poet and the name of the poem. And in Vyakya ya Bhavarth you have to write the meaning of the lines given here. And in Visheshata you have to write the speciality of the poem, that is it deals with the nature or with some about the nation or what else it deals, the poem deals with. ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. किन्हीं 5 प्रश्नों के उत्तर दीजिए. 5 क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இது போயம்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. 8 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க 5க்கு ஆன்சர் பண்ண போறீங்க. 1க்கு 2 மார்க், 10 மார்க்ஸ் கிடைக்குது. क्वेश्चन नंबर 2 is किन्हीं 5 प्रश्नों के उत्तर दीजिए. These questions are asked from the section poetry and you have to give answers for 5 questions and each question carry 2 marks and the total marks for this section is 10. மூணாவது क्वेश्चन பாருங்க. किसी एक कविता का सारांश लिखिए. அதாவது पोयम ஓட எஸ்ஸே 3 எஸ்ஸே கொடுத்துட்டாங்க. 3லேருந்து நீங்கள் 1 எழுத போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு 14 மார்க்கு கிடைக்குது. ஸோ பேராகிராஃபாக பிரித்து அழகாக எழுதுங்க. கவியோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த போயம் என்ன ஸ்பெஷலோ அதை கடைசியில் எண்டில் சொல்லி அதோட ஸ்பெஷாலிட்டியை சொல்லி அழகாக முடிக்கணும். அழகாக நீட்னஸாக எழுதணும். क्वेश्चन नंबर 3 இஸ் किसी एक कविता का सारांश लिखिए. दिस इज द essay of the poem. 3 questions are given here and you have to write one of the 3 and it carries 14 marks. So you write the essay dividing into paragraphs and at the end you write the speciality of the poem and don't forget to mention the name of the poet.
நாலாவது பேராகிராஃப், நாலாவது கொஸ்டின் பாருங்கள். கினி தோ பத்யோம் கா கண்டஸ்த ரூப் ஜியோ காந்தியோம் லிக்கியே அப்படின்னா, இது வந்து மனப்பாட செய்யுள்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்து தோஹேவை மனப்பாடமாக எழுத போகிறோம். நம்ம 3 கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து 2 எழுதணும், 5 மார்க் இதுக்கு. ஸோ லைன்ஸை மாற்றக்கூடாது. ஜியோ காந்தியோன்னா அப்படியே எழுதுகன்னு தான் அர்த்தம். ஓகேயா. நம்ம இங்கே மத்தியமாவில் உள்ளது நம்மளுக்கு கபீரில் 4ம் துளசியில் 2ம் கண்டஸ்ட் பண்ணணும். அது பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த 3ல் நீங்கள் 2 எழுத போகிறீங்க. அழகாக கமா எந்த லைன்ஸு எதையும் விடாமல் அழகாக எழுதுங்க. क्वेश्चन नंबर 4 इज किन्हीं दो पद्यों का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. This is you have to write the dohe and there are given 3 dohes and you have to write 2 of the 3 and the 2 dohe get 5 marks here. And you should not change the lines and you should be careful about the spelling. Don't forget to put comma, everything. Jokantyo means you have to ditto it. Everything you have to write without changing. So you have to be careful about the spelling and don't change the lines. You get 5 marks for 2 dohe. With this, the poem section is over. Poetry section is over. And question number 5, it starts with the prose. அஞ்சாவது கேள்வி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4ஓட நம்மளுக்கு வந்து போய்ட்ரி செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. 5லேருந்து ப்ரோஸ், அதாவது இது லெசன்ஸ் பார்க்குறோம். அஞ்சாவது கேள்வி பாருங்கள். கினி பாஞ்சுக்கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியே. ஸோ 10 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 5 மீனிங்ஸ் நம்ம எழுதணும். இதிலேருந்து சாய்ஸு நிறைய சாய்ஸ் இருக்குது. அழகாக எழுதலாம். எந்த ஸ்பெல்லிங்ஸ் நல்லா தெரியும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. 1க்கு 1 மார்க், 5 மார்க் இருக்குது. இதிலேருந்து ப்ரோஸ் செக்ஷன் ஆரம்பிது. Question number 5 is किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए. So there are 10 questions are given and you have to answer only 5. So it's you have very wide choice. So be careful in choosing the answers. Which answers you know the spelling very well, choose them. And it carries 5 marks. 1 for 1 and 5 answers get 5 marks. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். கினி 5 का विलोम शब्द लिखिए. विलोम शब्दना ஆப்போசிட்ஸ், எதிர்ச்சொல் எழுதுக. 10 கொடுத்துட்டாங்க, நம்ம 5 எழுத போகிறோம். அதுக்கு உங்களுக்கு 5 மார்க். அதே மாதிரி மீனிங் மாதிரியே தான் நிறைய சாய்ஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஸ்பெல்லிங்கை சூஸ் பண்ணி 10ஐயும் முதல்ல படித்து பார்த்துட்டு எது நல்லா தெரியுதுன்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. அதில் தான் நம்மளோட டேலண்ட்டே இருக்குது. क्वेश्चन नंबर 6 is किन्हीं 5 का विलोम शब्द लिखिए. So question number 10, you have to write opposites. विलोम शब्द means opposites. 10 questions are given, you have to write only 5. So very easy, wide chances there. You read all the questions well and after reading 10 questions you select which spelling is easy for you and which answer is thorough for you and you get 5 marks for this. Like the same in the meaning மாதிரி 5 மார்க் எடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 7 பாருங்கள். ஜோடே பனாயின்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதில் சாய்ஸ் கிடையாது. 5 கொடுத்து 5 எழுத போகிறோம். இது ப்ரோஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு லெசனையும் மேட்ச் படிக்கிறீங்க. மீனிங் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 7 இஸ் ஜோடே பனாயே. இட் மீன்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ தேர் இஸ் நோ சாய்ஸ் ஃபார் திஸ் and you have to write all the 5 and you get 5 marks for match the following. This is asked from the prose lessons. If you understand the meaning of the sentence well, you can easily write the answers. Question number 8 பாருங்கள். किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. சென்டென்ஸ் மேக்கிங், வாக்கியம் அமைக்கிறது. 10 சென்டென்ஸ் மேக்கிங், 10 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க. 1க்கு 5 மார்க்கு, உங்களுக்கு 10 மார்க் டோட்டலாக கிடைக்குது. 1க்கு 2 மார்க்கு, 5 எழுதினோடனே உங்களுக்கு 10 மார்க் கிடைக்குது. நீங்கள் ஓனாகவும் எழுதலாம், ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. क्वेश्चन नंबर 8 is किन्हीं 5 का वाक्यों में प्रयोग कीजिए. 10, that is you have to make sentence with the given words. 10 words are given there and you have to write only 5 sentences and each sentence carries 2 mark and total marks are 10. These words are taken from the prose only. You can make sentences of your own but be careful about the meaning and spellings.
9 பாருங்க. गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. ஸோ லெசன்லேருந்து தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த 3க்கும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு 6 மார்க்கு தான். இந்த பேராகிராஃபை க்ளீனாக படித்து அழகாக நீங்கள் மீனிங் புரிஞ்சுட்டு அந்த கொஸ்டினோட ஆன்சரை பண்ணலாம். See the question number 9 and it is comprehension. A paragraph is given from your prose lessons, one of the lesson of your prose syllabus, and 3 questions are given below. You have to read the paragraph carefully and give answers for the 3 questions, and it carries 6 marks. It is very easy. You can easily score the marks. Go through the paragraph keenly and you can easily answer and easily you can get marks. Match the following and comprehension. These are very easy to score marks. Question number 10 பாருங்க. किन्हीं 2 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து 2க்கு தான் ஆன்சர் எழுதணும். சரியான வைட் சாய்ஸ் அழகாக இருக்குது. ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 10 மார்க், 1க்கு 5 மார்க். ஆனால் பேராகிராஃப் டைப்பாக கொஞ்சம் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுங்க. அவங்க சொன்ன மாதிரி 5 வாக்கியங்கள் கொடுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். இது உங்கள் ப்ரோஸ் லெசன்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க. 5ல் 2 தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். क्वेश्चन नंबर 10 इज़ किन्हीं 2 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए. That is, you have to give answer for 2 questions of the 5 in 5 sentences. 2 from 5, it is very easy and you have very wide choice. You can easily choose 2 questions which you know very well. And each question carries 5 marks. The total marks for this is 10. 11 பாருங்க. 11 क्वेश्चन नंबर 11 किसी एक पार्ट का सारांश लिखिए. ஸோ இது என்னென்னா லெசனோட எஸ்ஏ, ப்ரோஸ்லேருந்து எஸ்ஏ 4 கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. 15 மார்க்ஸ். 4 கொடுத்து 1 தாங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதலாம். எஸ்ஏஸ்லாம் 1 படிச்சுட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு 3 எஸ்ஏ மினிமம் படிக்கிறது தான் அதாவது நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு. இதில் 15 மார்க்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு பேராகிராஃப்ஸ் நல்லா நீட்டாக அழகாக கொஞ்சம் பிக் பேராகிராஃப்ஸாகவே இருக்கட்டும். பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் எழுதுறது தான் முக்கியம். ஓன் சென்டென்ஸ் எழுதலாம். क्वेश्चन नंबर 11 इज़ किसी एक पार्ट का सारांश लिखिए. So 4 questions, that is, this is the essay of the prose. 4 lessons are given there. That is name of the essays, 4 lessons. And you have to write only one of the 4. You have wide choice and the essay carries 15 marks. So for 15 marks, you must write a big paragraphs. You can write sentences of your own, but don't miss points. That is, you have to careful about that. 12 பாருங்க. किन्हीं 5 प्रश्नों के उत्तर दीजिए. அதாவது 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு உங்களுக்கு 10 மார்க். 5 into 2 10 மார்க்ஸ் கிடைக்குது. இது வந்து கிராமர்லேருந்து எடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12 மட்டும்தான் தேவநாகரி லிபிகா மானக் ரூப் கிராமர் டைட்டில் படித்தோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி 1 சென்டென்ஸ் தான். ஸோ அழகாக ஈஸியாக எழுதலாம். 8க்கு 5 தான் எழுத போகிறீங்க. ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம். क्वेश्चन नंबर 12 इज़ किन्हीं 5 प्रश्नों के उत्तर लिखिए. 8 questions are given there. You have to answer only 5 of the 8 and 5 into 2 is equal to 10. That is, each question, each answer carries 2 marks and you totally get 10 marks. These questions are asked from Devanagari Lipika Manak Group, the grammar section of Madhyama. That is, only question number 12 is from grammar, Devanagari Lipika Manak Group. Okay, so question number up to question number 5 you have poetry and up to question number 11 you are going to write prose. Only question number 12 is your giving answer in grammar. Very easy to score marks. That you have to, what we have to be careful is choose the answers which you know very well. Write legibly. Manage your time so that you can easily get good marks. If you have any doubts regarding this video, you can give in comments. I will surely clarify your doubts. மத்தியமா எக்ஸாமில் ரொம்ப ஈஸி தான். 4வது கொஸ்டின் வரைக்கும் போயம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11 வரைக்கும் ப்ரோஸ் எழுதுகிறோம். 12 மட்டும்தான் நம்ம கிராமர்லேருந்து எழுதுகிறோம். ரொம்ப ஈஸியாக எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, சாய்ஸை சூஸ் பண்ணுறப்ப எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ, எது ஈஸியோ அதை சூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். அழகாக நீட்டாக எழுதுங்க. டைமை கவனிச்சுக்கிட்டே எழுதுங்க. நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மத்தியமா சிலபஸில் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.